வித் கோவக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பருப்பு பூண்டு ஆட் பண்ணி வேக வச்சு 2 விசில் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சாம்பாருக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்குங்க. கடுகு, சீரகம், உளுந்து, சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம தேவையான அளவுக்கு சால்ட், மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். மாங்காய் வந்து லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்து கலரி கொடுங்க. வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் வேக விடலாம். வெந்ததும் இப்போ பாருங்கள், நம்ம வேக வச்சுருக்க பருப்பு தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக மாங்காவும் சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே வேக வச்சு எடுத்திங்கன்னா சுவையான சாம்பார் ரெடி. அடுத்து கோவக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் சீரகம், கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக வெங்காயம், கறிவேப்பிலை நல்லா வதக்கி கொடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காவையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கலரி கொடுத்திங்கன்னா கரெக்டான பதத்துக்கு வெந்து வந்துடும். லாஸ்ட்டாக நம்ம தேங்காய் துருவல் இது ஃபைனலாக இதை போட்டு நீங்கள் இறக்கும்போது கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாட்டர்டே சாம்பார் வித் கோவக்காய் பொரியல். உங்கள் வீட்டில் என்னென்ன சமையல்னு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், சாம்பார் ரெடி, கோவக்காவும் ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா கோவக்காய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேங்காவும் அதில் ஆட் பண்ணி கலரி இறக்குனா சுவையான கோவக்காய் பொரியல் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.